எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கழனியில் இன்றைக்கி நம்ம பிரியாணி தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி தாங்க குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம பாபா 12வது முடிச்சிருக்கா. 12வது முடிச்ச கையோட தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரியாணி கழனியில் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதை செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த vlog தாங்க இன்றைக்கி. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நடந்த ட்விஸ்ட்டுங்கள் இருக்குது பாருங்கள். அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் வீடியோ. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க மக்களே. பாருங்கள், நம்ம பம்ப் செட்டு தண்ணி இல்லை, எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. பாத்திரங்கள்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தந்துச்சு, கறி மசாலா தந்துருக்கும், மஞ்சள் நெய், ரைஸு தந்துருக்கும், அதாவது அரிசி ஊற வச்ச அரிசி, கறியை தந்துருக்கும், பட்டை லவங்கம். நம்மளுக்கு நான்வெஜ் ஒரு இதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொண்டு வந்தாச்சுங்க. நம்மளுக்கு பாருங்கள், நாற்று விட்டுருக்கோங்க. நெல் நாற்று இடது பக்கத்தில் இருக்குது, வலது பக்கத்தில் நம்ம செய்ய போகிறோமா கீழே மாங்காய் மரத்துக்கு கீழே தாங்க செய்ய போகிறோம். அடுப்பு மூட்டியாச்சுங்க. பிள்ளைங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. வெங்காய தக்காளிலாம் ஆல்ரெடி நம்ம அரிஞ்சு வச்சாச்சு. நம்ம பிள்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக சமத்தா காலையே உடைக்கிறா பாருங்கள். என் வீட்டு பிள்ளை கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. ஃப்ரெண்டு உடைக்கிறா. நம்ம லாவணியை பாப்பா செஞ்சுனே இருக்கா. எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே கூட ஹெல்ப்பு வந்திருக்காரு. நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் மக்களே. கொழுப்பை பார்த்தியா விளாடுற அண்ணியை மட்டும் அப்படி ஊதி கும்முன்னு இருக்கு. எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு மக்களே. சுற்றி மாங்காய் மரம் தாங்க இருக்குது. நம்மளை சுற்றி தென்னை மரம் இருக்குது. அது கீழே செம்ம காற்றுங்க. நல்லா கிளைமேட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. அன்னைக்கு பொழுது என்ன சொல்கிறது, சூப்பராகவே போச்சுங்க. தடவையாக கழனியில் பிள்ளைங்கள்லாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு சாப்பிட்டோங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சிறு சிறு பொருள் எடுத்துன்னு வந்தாங்க. ஒருத்தர் அரிசி கொண்டு வந்தாங்க, ஒருத்தர் தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சில பிள்ளைங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் கறி எடுத்துன்னு வந்தோம். பொருளெல்லாம் நம்மளுது 10வது வரைக்கும் வெங்காய தக்காளி இன்னும் குழந்தைங்க கொண்டு வந்தாங்க. எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்மளுடைய அறுப்பான கைனியில் இன்னும் சேடை ஓட்டலை. இனிமேல் தான் ஓட்ட போகிறோம். வாங்க, எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கறி மசாலாலாம் போட்டாச்சு. பட்டை மசாலாலாம் போட்டு தொலைவிலே இருக்கிறோம். ஆனால் அனல் தாங்க அதிகமாகவே இருந்தது. இல்லை, அடுப்பில் செய்கிறது இல்லையா, செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி ஒத்தடுப்பில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சுற்றி இருக்க அடுப்பில் நம்ம தனியாக வெட்ட முறையில் செஞ்சதில்லை. எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம பட்டை சோம்பு லவங்க பூவெல்லாம் போட்டாச்சுங்க. வதக்கியாச்சு. வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு போட்டது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாகவே வீட்லேயே அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். வெங்காயம் நல்லா செவந்த பிறகு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு 2 சுருண்ட பிறகு அப்புறம் வழியாக செஞ்சு பிரியாணி சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நான் சுருக்கமாக சொல்லி கொடுத்துருங்க. ஒரு வழியாக நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த vlog தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஷார்ட் வீடியோவு தான் இருக்கும். இது லாங் வீடியோ தான். நெல் நாற்று விட்டுருக்கோம். அது தண்ணி வாழை எல்லாம் பக்கத்தில் மரத்தில் பிள்ளைங்களே அத்தனை வந்தாச்சு. பம்புக்கு தண்ணியில் கறியெல்லாம் அரைச்சி ஒரு வழியாக செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கண்ணில் தண்ணியே வந்துச்சுங்க. ஏன்னா சுட சாப்பிடும் போது கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சந்தோஷமாக அன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்த மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்மளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்க மக்களே. ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு லைக்காவது பண்ணுங்க. நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கும்மா நீ கொஞ்ச நேரம் கிண்டு போ. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸு செஞ்சு சாப்பிடணும் ஆசைப்பட்டு வந்திருக்காம்மா நம்ம. கொடுவா இது, கத்தி இல்லை, கத்தி கொடுவா வேற. அது கொடுவா எங்க வீட்டுல இருக்கு.
அடியில் தூக்கி தான் வரப்போகுது ஈஸியாக தான் அண்ணாண்டு பக்கத்து வீடு பெருசாக வராதம்மா ஜூம் பண்ணா வரும் அண்ணாண்ட பக்கம் வெடி ஒரே பக்கம் சமையல் முடி வரைக்கும் வெடி அடுப்பு கிட்டே போக மாட்டேன் கும்பியா போனே நான் தான் தஞ்சாவூர் அது அந்த அடுப்பு இது வேற அடுப்பு எந்த அடுப்பு வந்தாலும் எல்லாரும் என்னென்ன படிக்க போறீங்க எங்கெங்க போய் சேர போறீங்க சேர்ந்துருவோம் போதுண்டா தக்காளி எடுத்து போடுறான் தக்காளி போடணும் தக்காளி போட்டு சுருண்டுன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பயே போட்டேன்னா அடி பிடிச்சிரும் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவமணி ஸ்டுடியோ கல்லுப்பு போடலாம் கல்லுப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கும் போதுமா உப்பு இன்னும் கொஞ்சம் போடு ம் இப்போ இருக்குமாப்பா இப்போ யார் இது போதுமா உப்பு ம் போதுண்டா இஞ்சி பூண்டு ஒரு 5 போட்டால் போதும் மொத்தம் கொட்டிடு அது என்ன தம்மத்துக்கு தானே இருக்குது அதிகமாகிடுச்சுன்னா காரமாக இருக்கும் ரொம்ப ம் இருக்குது எவ்வளோடா கொஞ்சம் ஒரு சுண்டாரா போட்டுறப்பலாம் அப்படியே போட்டுடுறோம் தண்ணி ஊற்றி லைட்டாக அடிச்சு அப்போ ஊற்றிடுமா ம் இரு மயிருக்கு போடுறது எதுவும் இல்லை இருக்குது அந்த டப்பாவில் பாரு அடியில் பாரு அதுதான் பறகுது ம் டீ நிறைய இருக்குதுல்ல ம் கறி போடு ம் திருப்பணும் பிள்ளையார் கோயில் பற்றியா அங்கே இருக்கு இப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக நல்லா தொழில் அடி பிடிக்காமல் டீ போதும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம்டா கிண்டுட்டம்மா நான் அம்மா காரமும் போடணும் உப்பும் ஏற்றணும் இதா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ஏய் இதாங்க 2 பேரும் வாங்க என்ன பாருங்க வா காரம் தான் கொஞ்சம் இருக்கமாக இருக்குது சாப்பாடு இருக்குதுல்ல ம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுரு அது பைப்பு தொங்கக்கூடாது தொங்கும் அது என்ன மரத்தில் எரியுது இது நடந்து தொங்குங்க தொடர்ந்து இருக்கிறோமா மேலே பெருக்கி வச்சுக்கணும் நம்மள ஆக்கிக்கணுங்களா அதுக்கு என்னம்மா வேட்டர் கண்ணில் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுங்க வேட்டர் கண்ணில் இந்தா நீ தண்ணி பிடிக்கிறாம்மா நித்தியா தண்ணி பிடிச்சிக்கிறா இன்னும் 2 பிடிச்சி விட்டுனா சரி போதும் கரெக்டாக இருக்கும் அரிசி
தாட்டு ஒன்றா இருக்குது இப்போ தாட்டு ஒன்றா எடுத்துக்குவோம். தண்ணி பத்துமா பார்த்துக்கு இப்பயே தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். போட வேண்டியது வரும். பசங்களாம் கார திட்டமாக தான் சாப்பிடுவாங்க. காரங்குது உப்பு போட வேண்டியது வரும். ஒரே இலையை எத்தனை வந்துருக்கலாம்மா, சின்ன இலையை எத்தனை முடியும். ம் தண்ணி பத்துமா பார்த்துக்கு இப்பயே தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். போட வேண்டியது வரும். பசங்களாம் கார திட்டமாக தான் சாப்பிடுவாங்க. காரங்குது உப்பு போட வேண்டியது வரும். ஒரே இலையை எத்தனை வந்துருக்கலாம்மா, சின்ன இலையை எத்தனை முடியும். ம்
இலை இதில் தெரியும் போடும்போது யார் அதுக்கு என்னென்ன இலை வரும். அரிசி வேகணும், அதனால் அதிகமாக இருக்குல்ல. இந்தம்மா காரெல்லாம் பார்த்துக்கோ, யாருண்ணா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. வா கை பொறுக்க சூடு தாங்குறவங்க ஓடியாங்க வாங்க. மாஸ்டர் டெஸ்ட் பண்ணுறாரு. நாங்கள் மாஸ்டர் கரெக்டாக இருக்கா? சரி போதுமா? போதுண்டா. போதும். அந்த தட்டு அடி கவுக்கணும். ஏம்மா அந்த தட்டு யாருன்னா கவுங்களாம்மா? எந்த தட்டு? இந்த நெருப்பு தட்டா? நெருப்பு கொட்டிட்டு நடுவில் கொட்டிட்டு குத்தினா கவுது. கரெக்டாக வச்சுருவ, தண்ணி அதிகமாக இருக்கும். இருக்குடாம்மா போட்டு வச்சா. பச்சை மிளகு ஒன்று போதும்டா. சூடு எல்லாம் இருக்காது புடி. எப்படி இருக்கு பாரு. பாரு வெந்துக்குதா வேவில்லையா இன்னும் வேகணுமான்னு பாரு. டக்குன்னு போடு, வாயில் போடு. வாயில் போட்டு போடு மாமா.
கரெக்டாக இருக்கா? உப்பு போடணுமா? சால்ட் அங்கே ஒரு ஜூஸ் பாக்கெட் இருக்கு வருமா வெள்ளை கலரில், அது எத்தணுமா? பின்னாடி தான் இருக்கான். கம்மியாக தான் இருக்கு. செஞ்சிடும் போய் செஞ்சிடும். இதில் அவ எப்படி சொன்னாங்க செய்யலாம் அப்படின்னு அப்படி தான்டா வைக்கணும். ஓகே கொடு. ஒரு ஆள் இப்படி வெளியே வந்துருக்கலாம்ல. டேய் நானே கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாடாம்மா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பாஸ் பண்ணிடுமா. கறியெல்லாம் வறுத்து தான் பார்த்துக்கணும். எனக்கு தனியால் இதில் பிரிக்க தெரியாது. கொட்டு ஒரு அப்படியே அப்படியே கொட்டு. இந்தாடாம்மா லாவ் யாருன்னா அப்படியே அப்படியே கொட்டிக்குங்க. யார் கொட்டுறீங்களோ கொட்டிக்குங்கம்மா. கொடு தடு சொல்லு கொடு, எனக்கு பொரி போட்டு கொடுக்குறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணா கூட மறுபடியும் கூட வேணா கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. தயிர் பச்சடி நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. இந்தாடாம்மா. நோ ஏமாலண்ணா. ஏமாலண்ணா. அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அம்மா வந்தானா அம்மாவுக்கு கொடுத்து. அத்தை வா சாப்பிட்டு போலாம். விறகு போட்டு வா.